நான் நினைக்கிறேன். பல விஷயங்களில் நாங்கள் திமுக போல கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழக பாஜகவுக்கோ திமுகக்கோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அங்கே ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்குது, அங்கே ஒரு குடும்பம் கட்டுப்பாடில் ஒரு கட்சி இருக்குன்னா, இங்கே அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோலில் தான் இந்த கட்சி இருக்குது. அவங்களே தான் நிற்கணும். தோத்தாலும் பரவாயில்லை, திரும்பி திரும்பி அவங்களே தான் நிற்கணும். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், ஒரு தொண்டருக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு தொண்டன் தான். இந்த உழைக்கிறாங்கல்ல, சொந்த காசு போட்டு கட்சி மீட்டிங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்களோட உழைப்பை இந்த கட்சிக்கு கொடுக்குறாங்கல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்காக அந்த போராட்டம்னா வராங்க, மாநாடுனா வராங்க, பொதுக்கூட்டம்னா வராங்க, எத்தனை நிகழ்ச்சிங்க, பிரதமர் வராருன்னா வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கட்சி என்ன பண்ணியிருக்குன்ற கேள்வியை நான் உங்ககிட்ட எழுப்புறேன். இது நீங்கள் சரி செஞ்சுக்கணும். அதே போல் எலெக்ஷனில் நிற்கிறது ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு ரெண்டாவது வச்சுக்கிட்டாலும், தோத்தாலும் மறுபடியும் அவங்களுக்கே திருப்பி 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 சீட்டு கொடுக்கறது, ஏன் வாங்கிறது என்ன? அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இங்கே வருது. நிற்கக்கூடியவர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய லாபம் இருக்கு. தொடர்ந்து தோத்தாலும் நான் தான் நிற்பேன் அப்படின்றது, அப்போ ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி ஒரு லாபத்தை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்றது நான் உறுதியாக நம்புறேன்.